நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஆள் கதறிக்கிட்டே இருக்கட்டும். நீ கதறு. நீ எந்த அளவுக்கு கேட்டா எவனோ நமக்கு பின்னாடி உட்கார்ந்தாங்க. நம்ம யாரையா அது நமக்கு பின்னாடி? நம்ம ராமன் உட்கார்ந்தாரு, பாலன் உட்கார்ந்தாரு, நமக்கு பின்னாடி உட்கார்ந்த ஆளு வந்து சொன்னாங்களாம்ல. தெரியலையே அது எப்படி அவ்வளவு கத்துனது காதுல விழுந்துச்சு அவனுக்கு மட்டும் தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கே ஒண்ணும் புரியலையே. நானே அங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ, ஓப்பனா என்ன சொல்றாங்க சொல்லியிருந்தேன், முடிஞ்சு போச்சா, இதுக்கு மேல யாருக்கும் இது பண்ணிடலாம், வேஸ்ட், ஜாலியா எல்லாருக்கும் ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கைய தட்டி தட்டி கையெல்லாம் வீங்கி போயிட்டியா எங்களுக்கு. நீ உனக்கே தெரியும் மேல ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டு இருந்தானே. நான் தான் சொன்னேன் கூட்டு உங்களுக்கு ஏதோ டிஎம்ல அனுப்பிச்சாங்களே, என்ன அனுப்பிச்சாங்க? அது ஒண்ணு இல்ல, போட்ட ட்விட்டு ஒண்ணு என்னமோ போட்டிருந்தேன். அது என்ன கிழட்டு தாயிலின்ற ட்விட்டு ஒண்ணு. அதுதான் டிஎம் அனுப்புறாங்களா? என்னது? இருங்க என்னது கிழட்டு தாயிலையா? ஆமா, கிழட்டு தாயிலி அப்படின்னு ஒரு ட்விட்டு. இல்ல அப்படி இல்ல, அப்படி கூட இருக்காது. அது அதோட ப்ரொனன்சியேஷனா இது வராது. THAILI அப்படிதான் வரும். பாக்குறேன் என்னமோ இருந்துச்சு, எனக்கு சரியா தெரியல. என்ன தெரியுமா போட்டிருந்துச்சு, இந்த பாக்குறேன். சரி, ஏன்டா அப்படி ஒப்பாடி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டே, கழுத்துத்தாரி ஏன்டா அப்படி ஒப்பாடி வைக்கிறேன்னு போட்டுட்டேன். அதுல யாரையுமே நீ மென்ஷன் பண்ணவே இல்லையே. இதே அது இதை பார்க்கல எவ்வளவு நேரமா? இல்ல வீடியோ எதுவும் போட்டிருந்தியா? இல்ல வீடியோ இல்ல. அந்த தொப்பா அந்த ஒரு பூமர் அங்கிள் வீடியோ தான் போட்டிருப்பாங்க. சத்தியமா பேசும்போது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு இடையில, கூல் அவன் நம்மள கலாய்க்கிறாயா அப்படிங்கிற மாதிரிதான். 4 ரூபாய் கழுத்துத்தாயலி அந்த சொட்ட காமெடி அதெல்லாம் பேசும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சரி ப்ரோ, ஸ்பீக்கர் வாங்க ப்ரோ. யாருன்னா கோர்ஸ் கொடுத்துட்டு ஸ்பீக்கர் கூப்பிடுங்க. ஐயோ நீ 1000 தடவை சொல்லிட்டாயா முத்துகர்மன் ஆர்மி ஹெட்டு. அப்புறம் என்ன சொன்னா இன்னைக்கு வேற? அவன் சொன்னாலே சோத்த திக்கிறியா? என்னால ஏத்துக்கவே முடியல. யாரையா கேட்டது? அது யாரையா அந்த வேலையை பார்த்தது? ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. சரியான சம்பவம் அதான். பயங்கரமான வெளியில இருந்திருப்பாங்க. கீழே இருக்கா பாருங்க பையன் சக்தின்ட்டு. அவன் தான் கேட்டதுல இவன் நோட் பண்ணி போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இவ கமெண்ட் தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த பையனோட கமெண்ட் தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்க பாருங்க கமெண்ட் எவ்வளவு அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இந்த பையன் சக்தின்ற பையன் எவ்வளவு கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கான் பாருங்க அடிக்கிறாங்க. சக்தி கொலை வெறியில சுத்துறா சக்தி. அங்க ஏத்தி வச்சிருக்காங்க ஒரு 100 கமெண்ட் மேல ஏத்தி வச்சிருக்காங்க போல, வரிசையா புள்ளியா இருக்கு. குமரா வந்துட்டாரா? குமரா வந்து பேசிட்டு போயிட்டாரா? டேக்லாம் பண்ணிட்டாங்களே. நீ வேணா போய் பேசிட்டு வாயா நாதான்ட்டு முத்துக்குமரன்ட்டு. உன் வாய்ஸ் சேமா இருக்கும். நம்பிராய என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. குமரன் இந்த மாதிரி உங்க இதுல அப்ப நான் என்ன சொல்லிட்டு வரேன் கடைசியில, சரிடா ஓசி சரிடா ஐடி போட்டோ மாத்தி விட்டு நாளைக்கு ஸ்பேஸ்ல போய் ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டு வந்துறியா, முடிச்சு விட்டுருவோம். யாரு இந்த வடிவேல் கேக்குற மாதிரி வாய்ப்பே கிடையாது. அதான் சொன்னேனே, அப்படி போ மன்னிப்பு கேக்குற மாதிரி போ. நான் தான் சொல்றேன், குமரனே வந்து என்ன கூப்பிட்டு போன்லயோ இல்ல மெசேஜ்ல சொன்னாலும் வாய்ப்பே இல்லைன்றேன். சாரி தலைவா, நான் அப்படியே பேரை மாத்திட்டு அந்த ஸ்பாட்ல பாத்துட்டு போயிட்டே இருப்பேன். தன்மானத்தை இழந்து அப்படி ஒண்ணு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது என்ன ஏதோ கேஸ்ட் இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு, அது என்ன கதை? அது 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டானா. அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணா அது தப்பு கிடையாது, அது மறைஞ்சிரும். அது நிரூபிக்க பின் பண்ணுவோம். ஸ்டீவ் அதை பின் பண்ணி விடு. போட்டு விடு ஸ்டீவ், மறுபடியும் போடு. அதை ட்ரெண்ட் பண்ணி மறுபடியும் அதை ஆர்டி அடிங்க. அதை ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்கு. தீனா நீ முதல்ல வீடியோ போடுறா, அந்த பேர் கொஞ்சம் மறைச்சு ஓசிச்சான்னு சொல்லி அதை வீடியோ எல்லாம் போட்டு விடு. இருக்கிற கண்டென்ட்டே நான் வீடியோ போட நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். டிடி ப்ரோ, ஆனா டிடிகே தமிழ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சூப்பரா? ஐயோ எனக்கு மண்டை கொண்டுருச்சு. எனக்கு வருது நல்லா வாயில. சரி நம்மளோட மரியாதையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கும் அப்பப்ப மிஸ் ஆகி போயிட்டு இருக்கு வார்த்தை. நான் ஒன்ன சொன்னா ஒத்துக்குவியா? போயிட்டு இருக்கு வார்த்தை. அவர் இல்லாம வர்றதே கிடையாது. பேசுறாரு குமரா. அது எப்படி தெரியுமா, சந்திரமுகில சொர்ணா சொர்ணா அந்த மாதிரி சொர்ணா வந்து ஓசி. அந்த வடிவேல் கேரக்டர் வந்து அவன் என்டிஏவா டிடிகேவா கேடிகேவா அவன். ரஜினி உள்ள போகும்போது இந்த குறுக்க பூண்டு ரெண்டு பேரும் ஜோடியா வராங்க. ஜோடியா
அதேதான். ஏங்க அவரு பேசி விட மாட்டாங்க. அவரு வந்து வானவில்லே வானவில்லே பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் தீனா, டிடிகே தான் பேச விட மாட்டாப்ல, தெரியும் எனக்கு. நான் தான் பார்த்தேன், பேசியே விட மாட்டான். நேதான் அவன் பார்த்தேன். இடையில சொல்றான் பாருங்க, பொசுக்குன்னு சொல்றான். என்ன சொல்றான்? கிழட்டு தாயலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2000 மடங்கு பெரிய வார்த்தை. இது ஒருத்த அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்த, அப்ப நான் ஒருத்த அப்பனுக்கு ஆத்தாலும் பிறந்த ஒன்ன கேட்டா சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். அது பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க, இடையில பூந்து சிரிக்கிறாங்க, கதை கதை கதைன்னு சிரிக்கிறாங்க. இங்க கூப்பிட்டு வர வேண்டியதானே, நீங்க ஏன் வர மாட்டீங்க? நாங்க போற பேசிட்டு இருக்கும் போதே 1008 தடவை மியூட்ட போடுறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பொசுக்கு மியூட்ட போட்டு விட்டுறாங்க. கடுப்பாயிடுச்சு எனக்கு. மியூட் போட்டாலே நான் ஸ்பேஸ்ல இருக்க மாட்டேன், வெளில போயிடுவேன். முடிஞ்சிருச்சா ஸ்பேஸ்? முடிச்சிட்டாங்களா? அவன் கீழே தான் இருப்பான். இப்ப ஓசி டோலி கேக்குதாடா, காதல விழுதாடா? நேத்து இந்த டைம், இன்னைக்கு இந்த டைம் அந்த பிரச்சனைனால ஓசி டோலி இருங்க. யாரு D2 டாக்ஸ்? அதை பாக்குறீங்களா? மேல இருக்கு, பின் பண்ணிருக்கு பாருங்க. முத்துக்கு போட்டிருக்காரு. ஆமாங்க, இதை நான் பார்த்து மத்தியானம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேங்க. பட் இது எப்ப என்னன்னு ஒழுங்கா வண்டியில போயிட்டுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். என்ன ஏதுன்னு சரியா தெரியல. என்ன போட்டிருக்காரு? வீட்டிற்கு வெளியே தெலுங்கு செட்டியார், வீட்டிற்குள்ளே தமிழன், வீட்டிற்கு வெளியே நான் வெஜிடேரியன், நான்வெஜ், வெஜிடேரியன் 8 சீசன் இல்லாத அளவிற்கு அதிக அளவு பியர் வைத்திருக்கும் தற்பெருமை முத்துக்குமார். ஆமா, இது ஜாதி வரி தானே? அதுக்கு தான் ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லா பஞ்சாயத்து. அதுக்கு தான் நேத்துல இருந்து ஸ்பேஸ் பஞ்சாயத்து, இன்னைக்கு எல்லாமே அது ரிலேட்டடா தான் போயிட்டு இருந்துச்சு. இது தெரியாம போச்சு. உண்மையிலே இந்த இதை வந்து நான் மதியானம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். நான் வேணா உங்களுக்கு கமெண்ட்ல போட்டு விடுறேன் பாருங்க. மதியானம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது. நான் கூட அதுக்கப்புறம் நான் கூட உங்களுக்கு டிஎம்ல அங்க இதுல வந்து பிபி கொண்டாட்டத்துல எடுத்த ப்ரூஃப் தான் குடுத்துறாங்களோ நினைச்சேன். அப்படியே தான் மாட்டிக்கிச்சான். கடைசியில இவன் போட்ட ட்வீட்டை தான் கொடுத்தாங்களா, கீரி போட்ட ட்வீட்டை. அதான் எல்லாருக்குமே தெரியுமே. நான் கூட டிஎம்ல வெயிட்டா ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க போல அப்படின்னு பார்த்தேன். என்ன ட்வீட்? அதான் இப்ப திட்டி அனுப்பிச்சாமே ட்வீட்டோ ஏதோ ஒண்ணு. அதான் என்ன ட்வீட்? என்ன திட்டினா? இல்ல அது சொல்லுங்க, என்ன திட்டினது? அதுதான் அந்த கிழட்டு தாயலி. அப்புறம் வந்து என்னமோ ஒரு இதுல பேசி இருக்க. உனக்கு அதை சொல்ல பஃபர் ஆயிட்டு செக் ஆயிட்டு. என்னது? என்ன கிழட்டு? இந்த ஒரே சரியா வீட்டுல அதையும் தூக்கி விட்டுறாங்க. கொஞ்சம் வெளியில வந்துட்டு பேசுனேன் ஐடியா. இல்ல எனக்கு காதல விழுகல. தீனா என்னமோ சொன்னாரு, அது என்னன்னு சொல்லிட்டு போங்க யாராச்சும் ப்ளீஸ். எனக்கு காதல விழுகல. பக் ஆயிட்டு. நல்லா பண்ற நீ. ஏதுபதி விட்டு வேணா பேச சொல்லுவோமா? அவர் இந்த விஷயத்துல உள்ள கொண்டு வருவோமா? யார? ஏதுபதி ஹோஸ்ட், பிக் பாஸ் ஹோஸ்ட். அதான் நீ மாத்திரு, பேரை மாத்திர. நல்ல விஜய் சேதுபதி எட்டுன்னு போடு. நீ போட்டு மோல அங்க போயிருவான். சேதுபதி இப்ப வர வேண்டும் அப்படின்ட்டு போயிருவான். உங்களுக்கு அந்த பேர் நல்லா இருக்கு சார். அது கேட்கும் போது சூப்பர். அது என்ன சார்? கிழட்டு அது நான் சொல்ல நல்லா இருக்கு சார். கிழட்டு டோலி தான் அது. அது நல்லா இருக்கு சார். நீங்க அது பார்க்கும்போது அது ஸ்பேஸ்ல பேசும்போது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க, ஓசி தாத்தா அப்படிங்கிற மாதிரி. அது ஆமா தானே? நாளைக்கு இதே மாதிரி போய் பேசுறியா? கண்டுபிடிக்க மாட்டாங்க. கரெக்டா இருக்கும். என்னடா பாப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சார் அப்படியே சீமி ஆடுவாங்க, லிங்க் கூப்பிடுவான் பையன். அது பேக்கா ஒரு 5 நாளும் பார்க்க மாட்டான். சரிண்ணா, அப்புறம் என்ன சங்கத்தை கலைச்சிருவோமா? 2:30 மணி ஆகுது. வரதா இருக்கா நான் பேசுறதுக்கு? அவ்வளவுதான், கலத்து விடுங்க. நானும் போய் படுக்கிறேன். நாளைக்கு 7 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. 7 மணிக்கு பேசலாம். 7 எப்போ? ஈவினிங்கா? நாளைக்கு ஈவினிங். அதான் சாயந்தரம் தானே? விட மாட்டாங்க போல. சரி, அப்ப நாளைக்கு சந்திப்போம். இப்ப ஸ்டீவ் க்ளோஸ் பண்ணிக்க.